ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சோஃபா கவர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 3 சீட்டர் சோஃபா. இதுக்கு வந்து சிங்கிள் திண்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க, மேலேயும் கீழேயும். சில இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ட்ரிபிள் இதில் வந்து திண்டு கொடுத்துருப்பாங்க, எடுத்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து சிங்கிள் திண்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா ஒரே மாதிரி நீட்டாக தான் வந்து கவர் பண்ணணும். அந்த மாதிரி டைப் தான் இந்த சோஃபா. ஸோ இதுக்கு எப்படி வந்து நம்ம கவர் மேக் பண்ணுறது, அதுக்கான கிளாத்து, ஜிப்பு, இதையெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அளவு எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த லாஸ்ட் இந்த கார்னர் வரைக்கும் ஒரு அளவு, அது வந்து லென்த்து. அப்புறம் வித்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். வித்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்னர்லேருந்து கீழே உள்ள கார்னர் வரைக்கும் அளக்கிறது வந்து வித்து. அது இதுக்கு சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச் அகலம், ஒரு 20 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்த்தும் வரா மாதிரி ஒரு பீஸ் வந்து இதில் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பீஸும் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த சிங்கிள் பீஸ் தான் வரும். அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் லென்த்து எடுத்துருக்கோம் இல்லையா, லென்த்து வித் ரவுண்டு, இது ரெண்டுத்தையும் வந்து அளந்துக்கிட்டாவே இதுக்கு வந்து போதும். இதை எப்படி அளக்கிறது, அதை எப்படி வந்து மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அளக்க வேண்டிய மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லென்த்தை வந்து மெஷர் பண்ணிக்கணும். லென்த்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் டேப்பை வச்சு நாம் மெஷர் பண்ண போகிறோம். இப்போது டேப்போட லென்த் எவ்வளோ இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1.5 மீட்டர் இருக்கும். அதில் வந்து இந்த டேப்போட அளவில் வந்துட்டு நமக்கு 60 இன்ச்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு கரெக்டாக 60 இன்ச்சஸ் வந்து வருது. ப்ளஸ் ஒரு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும், ஸ்டிச்சிங்க்காக வந்து அது போகும். அதனால் வந்து 59 ஃபுல்லாக வந்தது, நான் 60 வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த சுற்றி அளக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 46 வந்து வருது. நான் வந்து அதை 47 வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு போயிடும். இந்த சைடு உள்ள பீஸுக்கான அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 இன்ச்சு உயரம், 3 இன்ச்சு அகலம் வந்து இருக்குது. அதையும் நான் அளந்து எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு சோஃபாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த கிளாத்தில் வந்து ஏற்கனவே ஒரு சோஃபா கவர் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் எடுத்தேன். எங்கள் வீட்டில் 2 சோஃபாவுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதோட கிளாத்து எவ்வளோ, அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு பாருங்கள். முதல்ல நான் லென்த்தை வந்து அளந்து எடுத்துகிட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். லென்த் வந்து 60 இன்ச்சு, எனக்கு 59 வந்தது. ஸ்டிச்சிங் அலவன்ஸோடு சேர்த்து நான் 60 இன்ச் வந்து நான் வந்து அளந்து கோடு போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இதோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணோம் அப்படின்னா அகலம் எவ்வளோ வருது அப்படின்ட்டு 23 வருது. நமக்கு தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து 47. ஸோ இதை ஃபுல்லாக வந்து கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அதை விட்டுடலாம், அந்த சைடில் கட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் வந்துட்டு நான் அதை அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். சைடில் எங்கேயுமே வந்து நான் கட் பண்ணலை. 23 இருக்குது. அது டபுளாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நான் இதை எப்படி வந்து ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா, இதை வந்து 2ஆக வந்து அந்த எட்ஜு டு எட்ஜு 2ஆக வந்து மடிச்சுட்டு அதை வந்து 4ஆக வந்து மடித்து போட்டிருக்கேன். 2 கிளாத்து இருக்குது பாருங்கள். கீழே உள்ளதும் 2 ஃபோல்டிங்கில் இருக்குது, மேலே உள்ளதும் 2 ஃபோல்டிங்கில் இருக்குது. நான் இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். கரை பீஸ் வந்து அவுட்டரில் இருக்கிற மாதிரியும், அந்த மடிப்பு உள்ள பீஸ் வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரியும் பார்த்து எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த சைடில் உள்ள பீஸ் வந்து எடுக்க போகிறேன். 3 இன்ச்சு அகலம் வச்சுட்டு 20 இன்ச்சு வந்து உயரம் வேணும் நமக்கு.
அதை வந்து நான் அளந்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. 3 இன்ச்சுனா 4 இன்ச்சு நம்ம வந்து வைக்கணும். சூவிங் அலவன்ஸ் வந்து ஒரு 1 இன்ச் வைக்கணும். எப்போவுமே வந்து சூவிங் அலவன்ஸ் விடுறதுக்கு மறந்துடாதீங்க. சூவிங் அலவன்ஸ் விடலை அப்படின்னா அந்த 1 இன்ச்சு வந்து நமக்கு ஒரு மாதிரி டைட் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு நான் சூவிங் அலவன்ஸோடு சேர்த்து 4 இன்ச் வச்சுருக்கேன். 20 இன்ச் வந்து உயரம், 21 இன்ச் வந்து நான் அளந்து எடுத்து கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த பீஸோட லென்த்து வந்து 23 இருந்தது இல்லைங்களா, அந்த 2.5 இன்ச்சை வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இதை ஃபஸ்ட்டு அளந்துக்கலாம். 21 இன்ச் அளந்துட்டு நான் அந்த 2.5 இன்ச்சு மிச்சம் இருக்குது, அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நான் இப்போது இந்த சைடில் ஃபோல்டிங்கில் இருந்துச்சு, அதையும் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கான ஜிப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். ஜிப்பு வித் ரன்னர். இது வந்து பேகுக்கு வைக்கக்கூடிய ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஷாப்ஸில் கிடைக்கும். அதுக்கான ரன்னர் வந்து அவங்களே கொடுப்பாங்க. அதையும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த ஜிப்பு ஈஸியாக வந்து நம்ம கையிலேயே வந்து இதுக்குள்ளே வந்து போட்டுடலாம், இதோட ரன்னரை இந்த ஜிப்பில். ஸோ அது மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இந்த கார்னரை வந்து மடிக்க போகிறேன். இந்த கார்னர் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இருக்கும். இது திக்கான கிளாத் அப்படிங்கிறதுனால அந்த 1/2 இன்ச்சு வந்து நான் அப்படியே மடிச்சுட்டு இந்த ரன்னரோடு சேர்த்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக மடிச்சுட்டு ரன்னரை வந்து அதுக்கு கீழே வைக்கணும். கீழே வச்சுட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். கரெக்டாக அந்த ரன்னரோட எட்ஜும் நம்ம மடிச்சிருக்கக்கூடிய அந்த கிளாத்தோட எட்ஜும் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. என்னோடய விரலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா தெரியும், கரெக்டாக ஈவனாக இருக்கும். அந்த மாதிரி ஈவனாக வச்சா தான் நமக்கு வந்து சுருக்கம் வராமல் தையல் விழும். இல்லை அப்படின்னா சுருண்டு சுருண்டு வரா மாதிரி இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பின் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு அந்த ஜிப்போட வச்சுட்டு நீங்கள் தச்சு முடிக்கிற பாகம் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஒரு 1/2 இன்ச் கரெக்டாக மடிச்சுட்டு நீங்கள் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து அப்படியே தான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் வந்து நான் மடித்து ஸ்டிச்சிங் வந்து போட்டிருக்கேன். கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தான் நீடில் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து கிளாத்தும் வந்து ரொம்ப ரஃப்பாக தான் இருக்கும். அதனால் வந்து நான் அப்படியே வச்சு இது ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டுக்கிட்டேன். இந்த லென்த்து ஃபுல்லாக இருக்கும். அந்த லென்த் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஒரு ஜிக்ஸாக் தையலோட அதை வந்து முடிக்கணும். அப்போ தான் அது வந்து ஸ்டிஃபாக நிற்கும். அடுத்த பக்கத்துக்கும் நம்ம அதே மாதிரி கரையை மடிச்சுட்டு அதே மாதிரி நம்ம ஜிப்போட எட்ஜில் வந்து வைக்கணும். வச்சுட்டு அதே கைடு அளவுக்கு வந்து நம்ம வந்து தையல் போட போகிறோம். ஜிப்பு வந்து ரன்னர் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வரா மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த கைடு அளவுக்கு வச்சு ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச்சிங் வந்து வரும், ஈவனாக வரும். இந்த மாதிரி அடுத்த பக்கத்தையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக் தையலோடு போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்து இந்த சைட் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சைட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கார்னர் ஷேப்போடு வந்து வெட்டி வச்சுருப்போம். அதை வந்து ஜிப்பு இருக்கிற இடத்த சென்டர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் அக்காத் பண்ணிவிட்டு அந்த ஜிப்புக்கு மேலே கரெக்டாக அந்த சென்டரில் நான் வந்து இந்த கிளாத்தை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து ஒரு கைடு அளவுக்கு நீங்கள் இல்லை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து நீங்கள் அளந்துட்டு கூட பின் போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து பின் போடுறேன். அது கொஞ்சம் வழுக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அந்த கிளாத்து, அதனால் நான் வந்து பின் போட்டு இது பண்ணுறேன். உங்களோட கிளாத்தை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு
அந்த கார்னர்ஸில் மட்டும் நீடில் நிறுத்தி நான் வந்து டேர்னிங் கொடுத்து திருப்பிக்கிறேன். ஒவ்வொரு இதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நான் 2 ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்டிச்சிங் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கும் அந்த பேட்ச் வச்சுட்டு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கும் 2 ஸ்டிச்சிங் தான் நான் வந்து கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கவரை வந்து யூடர்ன் பண்ணிக்கலாம். இப்போது ஜிப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே வந்து உள்டாவாக உள்பக்கம் இருக்கிறத வந்து அப்படியே மேல் பக்கம் வரா மாதிரி திருப்பிக்கோங்க. ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், அந்த கார்னர்ஸ்லாம் வந்து நம்ம நீடில் நிறுத்தி திருப்பணும் அப்படின்னா தான் இந்த கார்னர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷிங்காக வந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபினிஷ் பண்ணி சோஃபாவுக்கு போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.